பூமி மாதிரி இருக்கிற ஒரு கிரகத்துல வாழ்றதுக்காக 5000 பேர் இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி அந்த கிரகத்துக்கு போகணும்னா 120 வருஷம் ஆகும். அதனால அதுல போறவங்களுக்கு வயசாக கூடாதுன்னு அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்லீப்பிங் பாட்ல தூங்க வச்சு கூப்பிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் மட்டும் 30 வருஷத்துல கண் முழிச்சிடறாங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த 3 பேர் மட்டும் ஸ்பேஸ்ஷிப்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு தனியா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது சடனா அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கிராவிட்டி ஸ்டாப் ஆகுது. இதனால ஸ்விம்மிங் பூல்ல இருந்த வாட்டர் எல்லாம் அப்படியே ஜீரோ கிராவிட்டியில மேல பறக்குது. அப்படி மேல பறக்கிற தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. மத்த 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு அந்த தண்ணி உளுந்து வெளியே வரா. அப்ப பேலன்ஸ் இருந்த தண்ணியும் அப்படியே அவ மேல பறதுல அவ திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிறா. இதனால அவளும் எப்படியாவது நீச்சல் அடிச்சு வெளியே வர ட்ரை பண்றா. ஆனா முடியாம சாவர சிச்சுவேஷனுக்கு போயிடுறா. அப்பன்னு பார்த்து சடனா ஸ்பேஸ்ஷிப்ல கிராவிட்டி வரதுனால எல்லாமே திரும்பவும் நார்மல் நிலைமைக்கு மாறுது. இதனால அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து அந்த பொண்ணு எப்படி சடனா ஸ்பேஸ்ஷிப்ல கிராவிட்டி போகும்னு செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விண்கல் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள வந்து இன்ஜின்ல பட்டு டேமேஜ் பண்ணிருக்கும். அதனால தான் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள இருக்கிற கிராவிட்டி அடிக்கடி ஆஃப் ஆகுது. பத்தாததுக்கு இன்ஜின் பக்கத்துல இப்ப நெருப்பு வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பை கொஞ்ச நேரத்துல அணைக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வெடிச்சிடும். அதனால ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது சரியாகவே மாட்டேங்குது. இதனால அந்த ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியே போயிட்டு சரி பண்ணாதான் முடியும்னு ஹீரோ ஷூட்டை மாட்டிக்கிட்டு வெளியே போறான். அந்த பொண்ணு ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள இருந்து லிவரை இழுத்து எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை வெளியே அனுப்ப ரெடியா இருக்கா. அதே மாதிரி வெளியே போன ஹீரோ டோர் ஓபன் பண்றான். அந்த பொண்ணு லிவரை இழுத்து நெருப்பை வெளியே அனுப்புறா. அப்ப அந்த நெருப்பு வெளியே வர ஃபோர்ஸால ஹீரோ அப்படியே ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு தள்ளி பறந்து போறான். இதனால அந்த பொண்ணு அவனை காப்பாத்த ஷூட்டை மாட்டிக்கிட்டு வெளியே பறந்து போய் அவன் ஸ்பேஸ்ஷிப்போட கனெக்ட் ஆயிருந்த ரோப்பை பிடிச்சி அவனை எப்படியோ காப்பாத்திடுறா.